மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெண்கலப் பதக்கம் பெற்ற மாணவர்களை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பரிசு வழங்கி பாராட்டினார். பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த மாதம் தருமபுரியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் ஜூடோ போட்டியில் 17 வயதுக்குட்பட்ட 63 கிலோ எடைப்பிரிவில் தேனி மாவட்டம் கம்பம் சிபி யூனியன் மேல்நிலைப்பள்ளி மாணவன் மணிகண்டன் முதலிடம் பெற்று தங்கம் வென்றார். மேலும் 19 வயதுக்குட்பட்ட பெண்கள் இரட்டையர் பிரிவு வலைப்பந்து போட்டியில் இப்பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவிகள் ரியாஸ்ரீ, காவியா 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கமும், 16 வயதுக்குட்பட்ட மாணவர் இரட்டையர் பிரிவு வலைப்பந்து போட்டியில் 9ஆம் வகுப்பு மாணவன் ருத்ரன் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவன் ரத்தீஷ் ஆகியோர் 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கம் வென்றனர். இந்த நிலையில் தங்கம் மற்றும் வெண்கலம் வென்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் நேற்று பள்ளிக்கு நேரில் சென்று பாராட்டி சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். இதனைத் தொடர்ந்து மாலை தான் வெற்றி பெற்ற மாணவர்களை அலுவலகத்திற்கு வரவழைத்து ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார். தங்கம் வென்ற மாணவனுக்கு 5000 ரூபாய் ரொக்கம், வெண்கலம் வென்ற 4 மாணவ மாணவிகளுக்கு தலா 2000 ரூபாய் என ரொக்க பரிசு வழங்கி பாராட்டி ஊக்கப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டி பேரூராட்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்ய வந்து இருந்தபோது அங்குள்ள இளைஞர்கள், எங்கள் பகுதியில் கிரிக்கெட் விளையாடுவதற்கு மைதானம் உள்ளது, ஆனால் கிரிக்கெட் பேட், ஸ்டம்ப் போன்ற விளையாட்டு உபகரணங்கள் வாங்க போதிய நிதி ஆதாரம் இல்லை. ஆகையால் அந்த விளையாட்டு உபகரணங்களை வாங்கி தருமாறு சட்டமன்ற உறுப்பினரிடம் இளைஞர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை அலுவலகத்திற்கு வரவழைத்து இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணம் வழங்கி ஊக்குவித்தார். நிகழ்ச்சியின் போது திமுக கம்பம் நகர செயலாளர்கள் வீரபாண்டியன், பால்பாண்டி ராஜா, அனுமந்தன்பட்டி பேரூர் செயலாளர் ராஜ்குமார், பள்ளி தலைமை ஆசிரியர் சையது அப்தாஹிர், உடற்கல்வி இயக்குனர் ஆஷிக், உடற்கல்வி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.